ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஸ் நான் காட்டுறேன். இது பாருங்கள். நம்ம எந்த ஒர்க்குமே செய்ய தேவையில்லை. நம்ம எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்குமோ அப்போல்லாம் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எந்த ஒர்க்குமே கிடையாது. ஆன் பண்ணி வச்சுட்டு அமைதியாக நம்ம அப்படியே விட்டுறணும். அதுவே லெவல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த ஐஸ்பர்க் ரெஸ்க்யூன்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஸ் தான் இது. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இது நான் ஆல்ரெடி இப்போ ஒரு 35 USD நான் சேர்த்திட்டேன். ஆல்ரெடி ஒரு வித்ட்ராவும் நான் எடுத்துருக்கிறேன். சரிங்களா? மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், 35 USD வந்து நான் எடுத்துட்டேன். எப்போ எடுத்திருக்கேன் அப்படின்னா, போன வாரம் நான் எடுத்திருக்கேன். இந்த வாரமும் அதே மாதிரி எடுக்க போகிறேன். சரிங்களா? இதில் எந்த ஒர்க்குமே கிடையாது. நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டு அதை அப்படியே விட்டுறணும். அது பாட்டுக்கு அமைதியாக அப்படியே ஒர்க் ஆகிட்டே இருக்கும். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். சரிங்களா? நம்ம எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்லை. சரி, இப்போ நம்ம வித்ட்ரா எடுக்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் என்னுடைய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 237 அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போ என்னுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? 237 இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் எடுக்க போகிறது, என்னுடைய பைனான்ஸ் ஐடியை நான் காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ அந்த ஆப்ஸில் நான் போகிறேன். அந்த மேலே உள்ளதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பைனான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். இதில் கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். இதில் நமக்கு வச்சுருக்கோமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வச்சுருக்கிறது பைனான்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கிறேன். பேபால் வச்சுருக்கிறேன். ஆனால் எனக்கு பைனான்ஸில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் பைனான்ஸையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். இப்போ என்னோடய பைனான்ஸ் ஐடி கேட்குது. அது ஏற்கனவே சேவில் இருந்ததுனால அது அப்படியே காமிக்குது. சரிங்களா? இப்போ நான் வெரிஃபை கொடுத்துட்றேன். கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். அவ்வளோதான், எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேக்கில் வந்துடலாம். பார்த்திங்கன்னா இப்போ என்னுடைய வாலெட்டில் 35 USD இல்லை. நம்மளுடைய ட்ரான்சாக்ஷனில் ட்ரான்சாக்ஷன் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ப்ராசஸிங்கில் இருக்குது. ப்ராசஸிங் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் மேலே ஒரு டிக்கு, இந்த கீழே வந்துருக்க டிக்கு மாதிரி மேலே வந்துடும், க்ரீன் கலரில் வந்துடும். நான் உங்களுக்கு வந்தவுடனே சொல்கிறேன். எப்படி ஒரு 1 ஹவருக்குள்ளே நமக்கு அமௌண்ட்டு ரிசீவ் ஆகிடும். ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே, பாய்.